வணக்கம். தெற்காசியாவில் மருத்துவ தலைநகராக இந்தியா உருவாகி வருகிறது என பல நாடுகள் புகழாரம் சூட்டி வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல நாட்டு நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றிய அறிவிப்பு மட்டும்தான் தொடர்ந்து தள்ளி போகிறது. ஸ்மார்ட் சிட்டி உள்ளிட்டவை அறிவிக்கும் மத்திய அரசு தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என்பதை இன்னும் ரகசியமாகவே வைத்திருக்கிறது. அது பற்றி இன்றைய விடியலை தேடி பகுதியில் இப்போது காண்போம். சாதாரண குடிமகனுக்கும் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கப்படும் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த அடிப்படையில்தான் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்மாணிக்கப்பட்டது. ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்று அழைக்கப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவில் முதல் முறையாக டெல்லியில் அமைக்கப்பட்டது. கடந்த 1956ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் எய்ம்ஸ் மருத்துவமனை உருப்பெற்றது. டெல்லி அன்சாரி நகரில் சுமார் 115 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவ கல்விக்கான சொர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. மருத்துவ கல்வியிலும் மருத்துவ சிகிச்சையிலும் உயர்ந்த தரத்தை கொண்டு வந்ததால்தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எப்போதுமே மவுசு அதிகம். டெல்லி அன்சாரி நகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் போதாது என்பதால் அருகில் உள்ள ஜாஜார் என்ற இடத்தில் 330 ஏக்கர் நிலப்பரப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் விரிவாக்கம் செயல்பட்டு வருகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தலைமையில் இயங்கும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை நாட்டின் பிற பகுதிகளுக்கும் கொண்டு செல்ல மத்திய அரசு முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் மத்திய பிரதேச தலைநகர் போபாலிலும், ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்திலும், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜோத்பூரிலும், பீகார் தலைநகர் பாட்னாவிலும், சத்தீஸ்கரில் உள்ள ராய்ப்பூரிலும், உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ரிஷிகேஷிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தற்போது செயல்பட்டு வருகிறது. மத்திய அரசு அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தென்னகத்தில் இல்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து எய்ம்ஸ் மருத்துவமனை 11 நகரங்களில் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. பஞ்சாப் மாநிலம் பதின்டாவிலும், இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரிலும், உத்தரப்பிரதேசம் கோரக்பூரிலும், காஷ்மீரில் ஜம்முவிலும், மேற்கு வங்கத்தில் உள்ள கல்யாணி நகரிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. மேலும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மங்களகிரியிலும், பீகார் மாநிலத்தில் உள்ள சஹார்ஷாவிலும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரேபரேலியிலும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தியோகர் நகரிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. மற்ற மாநிலங்களில் எந்த நகரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்பது மத்திய அரசு தெளிவாக அறிவித்தது. ஆனால் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவித்துவிட்டு நகரை சுட்டிக்காட்ட மறுத்துவிட்டது. 200 ஏக்கர் நிலத்தில் மொத்தமாக கொடுத்தால் அதில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்தது. இதைத் தொடர்ந்து தமிழக அரசும் எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவதற்காக முழு வீச்சில் களத்தில் குதித்தது. மதுரை தோப்பூர், ஈரோடு பெருந்துறை, காஞ்சிபுரம் செங்கல்பட்டு, தஞ்சை செங்கிப்பட்டி, புதுக்கோட்டை என 5 இடங்களில் தலா 200 ஏக்கர் நிலத்தை தேர்வு செய்து அது பற்றிய விவரங்களை மத்திய அரசுக்கு அனுப்பியது. தமிழக அரசின் கடிதம் கிடைத்ததை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் தாய்த்ரி பாண்டா தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தமிழகம் வந்தது. தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் 2 நாட்கள் தங்கி தமிழக அரசு குறிப்பிட்ட 5 இடங்களையும் ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தது. இதனால் எந்த இடத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையும் என தமிழக மக்கள் எதிர்பார்ப்பில் இருந்தனர். மதுரை மாவட்டம் தோப்பூர்,
காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் 200 ஏக்கர் இடம் ஒரே பகுதியில் இல்லை. இதனால் அங்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வராது என தகவல் பரவியது. புதுக்கோட்டையில் ஒரே பகுதியில் இடம் இருந்தாலும் ரயில் போக்குவரத்து வசதிகள் இல்லை என ஆய்வு குழு தெரிவித்தது. இறுதியாக மதுரை தோப்பூர் பகுதியை தேர்வு செய்ததாகவும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மத்திய குழு ஆய்வு நடத்தி 1.5 ஆண்டுகளாகியும் இடம் இறுதி செய்த அறிவிப்பு வராதது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கிளை அமைக்க மத்திய அரசு ஆர்வமாக உள்ளது என்றாலும் அதற்கான இடவசதி இல்லை என்றே கூறப்பட்டது. தமிழக சட்டமன்றத்திலும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் மத்திய அரசு அமைக்கவிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை போன்று அமையும் என்றெல்லாம் கூறினார். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளையும் மாநில அரசு செய்து தரும் என்றும் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவாதம் அளித்தார். மேலும் அத்தகைய சிறப்பு மருத்துவமனை அமைவதற்கு தேவையான 200 ஏக்கர் நிலம், உயர்தரமான சாலை வசதிகள், ரயில் நிலைய வசதிகள் போன்ற அத்துணை கட்டமைப்புகளையும் கூட செய்து தர தயார் என்றும் ஜெயலலிதா அறிவித்தார். தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவித்தது. அதோடு தமிழ்நாட்டுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மத்திய குழு வந்து இது தொடர்பாக ஆய்வு செய்தது. தமிழக அரசு குறிப்பிட்டிருந்த 5 ஊர்களுக்கும் சென்று மத்திய குழு ஆய்வு செய்துவிட்டு சென்றது. என்றாலும் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைக்கப்படும் என்ற முடிவை மத்திய அரசு இதுவரை அறிவிக்கவில்லை. மத்திய குழுவினர் வருகை தந்து பல நாட்கள் ஆராய்ந்த நிலையில் இறுதி கட்டத்தில் மதுரை தோப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையையும் இந்த கட்டமைப்புடன் உள்ள ஏற்ற இடங்கள் என்பதாக தேர்வு செய்யப்பட்டது. தமிழக அரசும் பெருந்துறையில் தேவைக்கு மேலேயே 350 ஏக்கர் நிலம் அளிக்க தயாராகி முன்வந்தது. தமிழக மக்களும் நம்பிக்கையுடன் இருந்த நிலையில் பெரும் அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியானது. அதாவது, தமிழகத்தில் உள்ள எந்த நகரமும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய தகுதி உடையதாக இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை கூறியதாக தகவல் பரவியது. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்ட தலைநகராக கூடிய இந்த புதுக்கோட்டை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவதற்கு அனைத்து தகுதிகளும் உள்ள இடமாகும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இது புதுக்கோட்டை சமஸ்தானம் என்று தனி நாடாக இருந்தது. இந்தியா சுதந்திரமடைந்து 1 ஆண்டுக்கு பிறகுதான் இந்தியாவோடு தன்னை இணைத்து கொண்டது. இப்படிப்பட்ட வரலாற்று பெருமை உள்ள அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பாராளுமன்ற தொகுதி ஒன்று கிடைக்காமல் அதனுடைய தகுதியை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயம், மீன்பிடி தொழில், நெசவு தொழில் போன்ற தொழில்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மிகவும் அவசியமாக உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ சேவைகள் இந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இந்த மாவட்ட தலைநகரில் அமைவது கட்டாயமாக தேவைப்படுகின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மாவட்ட மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை தேவை என்றால் அவர்கள் மதுரைக்கோ அல்லது தஞ்சைக்கோ செல்லக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கின்றது. உலகத்தரம் வாய்ந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைந்து அதில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையப்பெற்றால்
அனைத்து மருத்துவ வசதிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இவர்கள் பெறுவார்கள். ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மாவட்டம் தனி மாவட்டமாக உருவாகி இந்த 40 ஆண்டு காலத்திலே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தொழில்களோ அல்லது சிறப்பு திட்டங்களோ அல்லது ஐடி பார்க் போன்ற அமைப்புகளோ வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அமைப்புகளோ இந்த மாவட்டத்துக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. எனவே இந்த மாவட்டத்திற்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைந்தால் இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவு, ஏதாவது இந்த மாவட்டத்திற்கு சிறப்பாக ஏதாவது ஒரு திட்டம், அரசாங்கத்தின் திட்டம் கிடைக்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எனவே புதுக்கோட்டை மாவட்டத்தின் பின்தங்கிய மக்களுடைய ஏழ்மையையும் வறுமையையும் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உயர்தர சிகிச்சையை தரக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இங்கே அமைய வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு தேவையான நல்ல காற்று, நல்ல குடிநீர், பல்வேறு மாவட்ட எல்லைகளை இணைக்கக்கூடிய சாலைகள் அருகே ஏறத்தாழ ஒரு 250 ஏக்கருக்கு மேல் நிலம் என்ற இத்தனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் புதுக்கோட்டை நகரிலே புறநகர் பகுதியிலே ஏற்கனவே கால்நடை பண்ணை இயங்கிக் கொண்டிருந்த இடத்திலே அந்த இடம் இருக்கின்றது. எனவே புதுக்கோட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவு செய்யும் வகையில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைய வேண்டும். இன்னொரு விஷயம், எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைவதை பொதுவாக தனியார் ஆஸ்பத்திரி நடத்தக்கூடிய முதலாளிகள், டாக்டர்கள் இவர்களெல்லாம் எதிர்ப்பார்கள். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வித்தியாசமாக தனியார் மருத்துவமனை நடத்தக்கூடிய அத்தனை டாக்டர்களும், புதுக்கோட்டையிலே பிறந்து வளர்ந்த அத்தனை மருத்துவர்களும் இந்த திட்டத்தை வரவேற்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திவிட்டார்கள். அவர்களெல்லாம் மிக பலமான ஆதரவை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் இந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் வேண்டும் என்பது இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அது நிறைவேற வேண்டும். மதுரைக்கு அருகில் உள்ள தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைத்திட மத்திய அரசு முதல் முன்னுரிமை அளித்திட தமிழக அரசு பரிந்துரைக்க வேண்டும் என அங்குள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென் மாவட்டங்களில் அத்தகைய சிறப்பு வாய்ந்த மருத்துவமனை இல்லாத காரணத்தால் தென் தமிழக மக்களுக்கும் அத்தகைய வசதி கிடைக்கப் பெற மதுரை அருகே தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மதுரையை சுற்றி கிட்டத்தட்ட 12 மாவட்டங்கள் இருக்கின்றன. இதில் பெரும்பகுதியான மாவட்டங்கள் பின்தங்கிய மாவட்டங்கள். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரி என்பது தென் மாவட்டங்களில் எந்த பகுதியிலுமே இல்லை. இப்போது இதற்காக வைத்தியத்திற்கு மக்கள் செல்வதென்றால் சென்னை செல்ல வேண்டியிருக்கிறது, அல்லது கோவை அல்லது வேலூர் போக வேண்டியிருக்கிறது. 5 இடங்கள் தமிழகத்திலே எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக தேர்வு செய்ததில் மதுரை அருகே உள்ள கப்பலூரில் கட்டுமான வசதிகள், விமான நிலையம், அகல ரயில் பாதை, 4 வழிச்சாலை, 6 போன்ற வசதிகள் எல்லாமே இங்கே இருப்பதால் இந்த எய்ம்ஸ் மதுரை அருகில் உள்ள கப்பலூரில் அமைத்தால் 12 மாவட்ட மக்களுக்கு முழு அளவு பயனடையும். ஆகவே இதை உடனடியாக மத்திய அரசு அறிவித்து ஆக்கப்பூர்வமான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும், தேவையான நிலங்கள் அங்கு இருப்பதால் இனி நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய நிலை இல்லை என்பதால் உடனடியாக இதை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி அமைக்கிறேன்னு சொல்லி மதுரை மாவட்டத்தில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் அது அமைக்கப்படலை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் புதுசாக வியாதிகள் கொண்டு வராங்க. இப்போ என்ன வியாதினா, அதனால் இப்போ தனியார் ஆஸ்பத்திரி போகிறதுனால ஏழை வாழைகளுக்கு அதுக்கு வைத்தியம் பார்க்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் தென் மாவட்டங்களில் முக்கியமான பகுதி மதுரை மாவட்டம். இந்த மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் இருக்குது, சர்வதேச விமான நிலையம் இருக்குது, 4 வழிச்சாலைகள் இருக்குது, அவங்க கேட்ட எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைச்சால் மிக சிறப்பாக இருக்கும். தென் மாவட்ட மக்களுக்கு மிகவும் நன்மையாக அமையும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால் மத்திய அரசு கூடிய விரைவில் பரிசீலனை செய்து தென் மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இதேபோல் செங்கல்பட்டு, தஞ்சை செங்கிப்பட்டி, ஈரோடு பெருந்துறை பகுதி மக்களும் தங்கள் பகுதியில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க தமிழக அரசு தேர்வு செய்து அனுப்பியுள்ள 5 இடங்களில் மதுரைக்கு அருகில் உள்ள தோப்பூருக்கு அருகாமையில் மட்டுமே
சர்வதேச விமான போக்குவரத்து வசதியுடன் கூடிய மதுரை விமான நிலையம் உள்ளதின் காரணமாக சிகிச்சை பெற வேண்டியவர்கள் விரைவாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து செல்ல இயலும். தமிழ்நாட்டில் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்குடன் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கும் திட்டம் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத கதையாகிவிடுமோ என்ற ஐயமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் தமிழக ஆட்சியாளர்கள் கடைபிடித்து வரும் அலட்சியம்தான் இந்த ஐயத்திற்கும் அச்சத்திற்கும் காரணமாகும் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. தமிழக அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்புகளும் இது தொடர்பாக மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை 5 இடங்களை காண்பித்தும் ஏன் இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, அதற்கான வேலைகள் செய்யவில்லை என்று கேட்டிருந்தீர்கள். தமிழ்நாட்டிற்கு பாஜக அரசு, அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் இயக்க கட்சியான பாஜக ஏன் செய்ய வேண்டும்? இது இயல்பாகவே பெரியார் மண். பெரியார் மண்ணுக்கு அவர்கள் செய்வதால் என்ன பயன்? அவர்கள் அதிகபட்சமாக சற்று முன்பு, ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கூட அவர்கள் துவக்கி தங்கள் கைவசப்படுத்தி மாணவர்களையும் இளைஞர்களையும் கொண்டு தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முயன்றார்கள். ஆனால் அது தமிழ் தேசிய சக்திகளுடைய துணையோடு முறியடிக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாடு பெரியார் மண்ணில் காலே ஊன முடியாத போது அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும்? எதற்காக அவர்கள் இடத்தை சரி என்று சொல்ல வேண்டும்? தமிழ் மக்களுக்கு செய்வதால் இந்தியா இந்த இதை கட்டி காப்பதற்கு அவர்களுக்கு என்ன பயன்? ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தமிழ் மண்ணில் பிறந்தாலே அவனுக்கு தமிழர் தமிழ்நாடு என்ற உணர்வு வந்து விடுகிறது. ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு, இந்த பீட்டா எதிர்ப்பு, இதுவே அவர்கள் விதை போட்டதுதான். அந்த இதையே நம் தமிழ் தேசிய சக்திகளால் சரிப்படுத்தி மாணவர்களை சரியான புரிதலுக்கு கொண்டு வர முடிந்தது என்றால் அதற்கு காரணம் இது பெரியார் உழுது போட்ட மண். அதனால்தான் அவர்கள் என்ன திட்டத்தோடு இதை ஆரம்பித்தார்களோ அந்த திட்டம் பலிக்கவில்லை. இதுதான் அடிப்படை. அதாவது அவர்களுடைய நோக்கம் அகண்ட பாரதம், இந்தியா. நமது நோக்கம் தமிழர் தமிழ்நாட்டோட விடுதலை. அப்படி இருக்கும் பொழுது இது இப்படித்தான் இருக்கும். இது எய்ம்ஸ் மட்டுமல்ல, காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, மீனவர் பிரச்சனை, தமிழீழ பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளிலும் இந்தியா என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நாம் தான் இன்னமும் அதை புரிந்து கொள்ளாமல் தமிழர் தமிழ்நாடு விடுதலைக்காக சரியான திசையில் போராடாமல் இருக்கிறோம். இந்தியாவில் எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லா மாநிலங்களிலும் சிறப்பான முறையில் நடந்து வருகின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்கல. இதை பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த தமிழர்களுக்கும் எதிராக செயல்படுவதற்கு இதுவே ஒரு முன்னுதாரணமாக நம்ம கருதலாம். அது மட்டும் இல்லை, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறதில்லைன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஓட்டு வங்கியே இல்லை. அதனால் தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்தா கூட நமக்கு எந்த விதமான பலனும் இல்லை என்பது தான் பிஜேபியினுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மட்டுமல்ல, தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தமிழர்களுக்கு எதிராகவும் தன்னுடைய பாசிச சிந்தனையை தொடர்ந்து கடைபிடித்து வருவதை இந்திய தேசிய கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. மத்திய அரசு ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இடம் பார்த்ததாகவும், மற்ற மாநிலங்களிலெல்லாம் இடம் கிடைத்து விட்டதாகவும், தமிழகத்தில் மட்டும் இடம் கிடைக்கவில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று. அணுமின் நிலையத்துக்கு வேண்டிய இடம் தமிழகத்தில் கிடைக்கிறது. கெயில் குழாய் பதிப்பதற்கு தமிழகத்தில் இடம் கிடைக்கிறது. நியூட்ரினோ திட்டம் கொண்டு வருவதற்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கிறது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் என்கிற நிறுவனத்திற்கு மீத்தேன் எரிவாயு எடுப்பதற்கான இடம் கிடைக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு மட்டும் இடம் கிடைக்கவில்லையா? இதைத்தான் நாங்கள் மாற்றாந்தாய் மனப்பான்மை என்று நாங்கள் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு தமிழ் மக்களை வஞ்சிக்கிறது. தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்தி கொண்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நாங்கள் இடம் கண்டுபிடித்து தருகிறோம். தமிழகத்தில் எந்த இடத்தில் வேண்டும் என்று சொல்லுங்கள், எந்த மாவட்டத்தில் வேண்டும் என்று சொல்லுங்கள், நாங்கள் பொதுமக்கள் அதற்கான இடத்தையும் வசதிகளையும் நாங்கள் உருவாக்கி தருகிறோம். கட்டுங்கள். தென்பகுதி, தமிழகத்திலே தென்பகுதி முழுக்க புற்றுநோயால் அழிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இயற்கை கதிர்வீச்சு 40 விழுக்காடு அதிகமாக இருப்பதால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் புற்றுநோயால் அழிந்து கொண்டிருக்கின்றன. புற்றுநோய் தொற்று நோய் போல பரவி கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தையும் அங்கே கொண்டு கட்டி கொண்டிருக்கிறீர்கள். எனவே தமிழகம் முழுக்க மிகப்பெரிய கொடிய நோய்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் போது இந்த மருத்துவமனையை எங்களுக்கு தரவிடாமல் தவிர்ப்பதற்கான முயற்சி நடக்கிறது. இது தவறான அணுகுமுறை. உங்களுக்கு வேண்டிய இடத்தை நாங்கள் தருகிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழகத்தில் கட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டிலே இடம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது ஒரு ஆபத்தான ஒரு அராஜகமான ஒரு விஷயம். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று அந்த காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொல்லிய அந்த வார்த்தை இன்றும் கூட ஒரு உண்மையாக இருக்கிறது என்று தான் கருத வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறையில், மருத்துவத்துறையில், சுகாதாரத்துறையில், கல்வித்துறையில் இதுவரையில் கண்ட வளர்ச்சிகள் எல்லாம் யாரையும் நம்பாமல் நமக்கு நாமே எல்லா வேலைகளும் செய்து கொண்டு வளர்ந்தது தான். தமிழக அரசுகள் போட்ட திட்டங்கள் அல்லது தமிழக மக்களுடைய எண்ணங்கள் தான் இங்கு வளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறதே ஒழிய இன்னும் கூட தில்லி பேரரசு, தில்லி ஏகாதிபத்தியம் தமிழ்நாட்டிலே போதுமான அளவுக்கான ஒரு பொது முதலீட்டை செய்தது என்று சொல்ல முடியாது. இங்கே நமக்கு தேவையில்லாத திட்டங்களை, இன்னும் சொல்லப்போனால் நாம் எதிர்க்கிற திட்டங்களை, அது கூடங்குளம் அணு உலையாக இருக்கட்டும் அல்லது மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், கெயில் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், நாம் எதை எதிர்க்கிறோமோ, எதை வேண்டாம் என்று சொல்கிறோமோ அதை நம்மீது திணிப்பதிலே ஆர்வம் காட்டக்கூடிய இந்த மத்திய அரசுகள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு பரவலான பரந்துபட்ட முக்கியமான திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களாக இருக்கட்டும், தொழில் திட்டங்களாக இருக்கட்டும், அதை கொண்டு வருவதில்லை. அரசுக்கு தேவையான பொதுத்துறை நிறுவனங்கள் என்று ஒரு சிலது இங்கு இருக்கிறதே ஒழிய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு இங்கு கொண்டு வருவதே கிடையாது. விரல் விட்டு சொல்லக்கூடிய 1-2 தவிர பொதுவாகவே இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை, தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை என்பது டெல்லிக்கு எப்போதுமே உண்டு. அதனுடைய இன்னொரு வடிவமாகத்தான், அதனுடைய இன்னொரு உதாரணமாகத்தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டில் இடம் கிடைக்கலன்னு இவங்க சொல்வது. இதை விட கேலிக்கூத்து ஒன்று இருக்க முடியாது. உலகத்தினுடைய மிக முக்கியமான மெடிக்கல் டூரிசம் சென்டர் என்று இன்று சென்னை அழைக்கப்படுகிறது. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் உலகத்தோட பல்வேறு நாடுகளிலிருந்தும் சென்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளிலே மருத்துவம் பார்த்துக்கொள்வோர் எண்ணிக்கை மிக அதிகம். மெடிக்கல் டூரிசம் என்பதே சென்னை போன்ற நகரங்களில் மிக வளர்ந்து இருக்கிறது என்பதை உலகமே அறியும். அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவின் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உள்கட்டமைப்பும் ஒரு வசதியும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எய்ம்ஸ் மாதிரியான ஒரு மருத்துவமனையை அமைப்பதற்கான சூழலோ அல்லது தேவையோ அல்லது இடமோ இல்லை என்று கருதுவது என்பது முழுக்க நம்மை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். தமிழகத்தின் வரிப்பணம் வேண்டும். ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, நாம் சம்பாதிக்கக்கூடிய, தமிழ்நாடு உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 40 காசை நாம் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கிறோம். ஆனால் உத்தரப்பிரதேச அரசாங்கம், உத்தரப்பிரதேச மாநிலம் அது உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1 ரூபாய் 80 காசு அது மத்திய அரசிடமிருந்து பெறுகிறது. இப்படி நாம் உழைத்து சம்பாதித்து கொடுக்கிற காசிலே தின்று கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு நமது பணத்தை வடமாநிலங்களுக்காக செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய போக்கு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமது வரி பணத்தில் நாம் சில வசதிகளை அனுபவிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று சொல்கிறது என்றால் தில்லியில் இருப்பது ஒரு காலனி அரசு என்பதை தவிர வேறு எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நாட்டில் பல மாநிலங்களில் எய்ம்ஸ் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுவிட்டது. சில மாநிலங்களில் அடிக்கல் நாட்டு விழாவும் முடிந்து கட்டுமான பணிகள் தொடங்கிவிட்டன. ஆனால் தமிழகத்தில் எய்ம்ஸ் எங்கு அமைக்கப்படும் என்பது கூட அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்கள் இந்த விவகாரத்தில் சுறுசுறுப்புடன் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு மத்திய அரசின் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் பெரிய எதிர்பார்ப்பு. 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படவிருக்கும் இந்த திட்டத்தை தற்போதைய தமிழக அரசு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தால் அது மிகப்பெரிய வரலாறாக மாறும். தமிழக அரசு விழித்துக் கொண்டால் அதிநவீன மருத்துவத்திற்காக காத்திருக்கும் மக்களுக்கு விடியல் கிடைக்கும். நன்றி.